பேய் இருக்கா இல்லையா நம்பலாமா வேண்டாமான்னு கேட்ட மாதிரி பார்வதி எவிக்டடா இல்லையா நம்பலாமா வேண்டாமான்னு எல்லாரும் கேட்டுட்ருக்கீங்க. கவலையே படாதீங்க, அது எல்லாமே ரூமர்ஸ் தான். டோன்ட் வரி, பார்வதி ஃபேன்ஸ் நிம்மதியாக இருங்க. பார்வதி எவிக்ட் ஆகலை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பார்வதி எவிக்ட் பண்ண விஜய் டிவி என்ன முட்டாளா? அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க ஒரு ஆள் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க, இவங்கள போய் எவிக்ட் பண்ணலான்னு நினைப்பாங்களா? அவங்களுக்கு ஓட்டிங் கம்மி தான். ஆனால் பார்வதி எவிக்ட் ஆகலை, கலையரசன் தான் எவிக்ட் ஆகுறாரு. அண்ட் வைல்ட் கார்ட்ஸ் 4 பேரும் இன்றைக்கி வராங்க. அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்பெஷல் அப்டேட் என்னென்னா, ஆதிரை திரும்ப வைல்ட் கார்டாக வராங்க. எதுக்குன்னா ஆதிரைக்கு எஃப்ஜே மேலே செம்ம கடுப்பு இருக்குது. எஃப்ஜேயை போட்டுச்சு துவைக்கணும்னு ரெடியாக இருக்காங்க. அதுக்காக ஆதிரையை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா கண்டிப்பாக கேம் டைனமிக்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக ஆதிரையை கொண்டுட்டு வராங்க. அதுக்குள்ளே ஒரு புரளியை கிளப்பி விட்டுட்டாங்க, பார்வதி எவிக்ட் ஆவாங்கன்னு. அது ஜஸ்ட் ஒரு வியூஸ்க்காக அவங்க சொல்கிறது, அவ்வளோதான். பார்வதியெலாம் ஒன்றும் எவிக்ட் ஆகலைங்க. பார்வதியெல்லாம் இப்போதைக்கு யாராச்சும் எலிமினேட் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அதுலேயும் சும்மா சாதா டிவியே பண்ண மாட்டாங்க. விஜய் டிவி கோல்மாலுக்கு பேர் போன டிவி, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆனால் நினச்ச அளவுக்கு பார்வதிக்கு ஓட்ஸ் இல்லை, இதான் ஃபேக்ட். இப்போ நீங்கள் தமிழ் கிளிட்ஸில் பார்க்குற ஓட்ஸுமே கொஞ்சம் பாட்ஸ் வச்சு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா கேப்சா இல்லை. கேப்சா இருந்துச்சுன்னா நமக்கு பொதுவாக ஓட்ஸ் வரதெல்லாம் கரெக்டாக தெரியும். இது கேப்சா இல்லாமல் போடுறது என்னென்னா சும்மா பாட் ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்க்குற ஓட்ஸுமே உங்களுக்கு கிளியர் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ எனிவேஸ் பாரு ஃபேன்ஸ் நிம்மதியாக இருங்க. பார்வதி எவிக்ட் ஆகலை, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கமருதனும் எவிக்ட் ஆகலை. கமருதன் 100% எவிக்ட் ஆக மாட்டார், டவுட்டே வேணாம். செம்ம ஃபன் கண்டென்ட் கொடுத்துட்ருக்காரு. அவர் ஏதாவது வம்புக்கு போனாலும் ஃபன்னாக தான் இருக்குது, அவர் ஏதாவது பாடினாலும் ஃபன்னாக தான் இருக்குது, என்ன பண்ணாலும் ஃபன்னாக தான் இருக்குது. ஸோ இங்கே ஃபன்னுங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் இருக்குது இந்த சீசனில். அதில் ஃபன் கொஞ்சோண்டு பண்ணுற கமருதுன்னா 200% எலிமினேட் பண்ண மாட்டாங்க. நிம்மதியாக பாருங்கள் ஷோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.